ஹாய், ஐ எம் சமயா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட ஒரு ஒனிடா கம்பெனி உள்ள ஒரு சிஆர்டி கிட்டு வந்திருக்கு. இந்த கிட்டில் என்ன ப்ராப்ளம்னா, ஏவி இன்புட் இருக்கு இல்லையா, ஆடியோ வீடியோ வந்து நம்ம இதில் கொடுப்போம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொடுப்போம். நம்ம AV1 AV2 அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இந்த டிவியில் இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே நான் சிக்னல் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம டிவியில் வந்து சோர்ஸ் மோட் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, AV1 AV2 இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பார்த்ததுக்கு பிறகும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தரவா வீடியோஸ் ஆடியோஸ் எதுவுமே வரல சுத்தரவா. இதான் இந்த டிவியில் உள்ள ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற போகிறேன். இப்போ இந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சில தியரி நாலேஜை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பகிர்ந்துக்கிற இந்த நாலேஜுங்கிறது எல்இடி டிவிக்கும் சேமாக தான் பொருந்தும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ப்ராசஸிங் ஐசி இருக்குது அப்படின்னா, வீடியோ ப்ராசஸிங் ஐசி இருக்குது. இதுக்குள்ளே சிக்னல் எப்படி போகும் அப்படின்னா, டேரெக்டாக அந்த ஏவிக்கான அந்த காம்போசிட் வீடியோ சிக்னல் இருக்குல்ல, டேரெக்டாக எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா இந்த ஐசியும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னால அந்த சிக்னல் லைனில் ஒரு சில சேஃப்டி அப்படிங்கிறத பண்ணி தான் டேரெக்டாக அதுக்கு இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போசிட் வீடியோ சிக்னல் ஓகே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதிலிருந்து டேரெக்டாக அந்த சிக்னல் அப்படிங்கிறத எடுத்து ஒரு ரெசிஸ்டர் அப்படிங்கிறத போட்டு டேரெக்டாக கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 75 ஓம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் வழியாக உங்களுக்கு ட்ராப் ஆகிறதுக்கா அந்த மாதிரியான விஷயத்துக்காக இது இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜீனோ டயர்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த ஜீனோ டயருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ஐசிக்குள்ளே போகும். ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கெப்பாசிட்டரை போட்டு கூட டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐசிக்குள்ளே இன்புட்டாக போகிறது மாதிரியா இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா சிக்னல் அப்படிங்கிறது, இந்த வீடியோ சிக்னல் அப்படிங்கிறது ப்ராசஸருக்குள்ளே இன்புட்டாக போகிறது மாதிரியா இருக்கும். இதே இது ஒரு சில ஐசிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ 1 வீடியோ 2 அப்படிங்கிறதுலாம் இருக்கும். வீடியோ எண்ணு 1 அதே மாதிரியா வீடியோ எண்ணு 2 இப்படி இருக்கும். இப்படி இருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சர்க்யூட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வீடியோ இன்னும் 2க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில வீடியோ ப்ராசஸிங் ஐசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது தான் இருக்கும். ஆனால் மல்டிபிள் வீடியோ இன்புட்டு நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய வீடியோ ப்ராசஸிங் ஐசிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து முன்னாடி இந்த ஐசிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்ச் கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. இதிலிருந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் வீடியோ சிக்னல் அப்படிங்கிறது டைரெக்டாக இதுக்கு இன்புட்டாக போகும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட்டாக வீடியோ எண்ணு 1 வீடியோ எண்ணு 2 வீடியோ எண்ணு 3 இந்த மாதிரி மல்டிபிள் வீடியோ இன்புட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுலேருந்து செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு இன்புட்டாக தான் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ப்ராசஸ்க்குள்ளே போகிற மாதிரியா இருக்கும். இதை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து இந்த சுவிட்சிங் கன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்னல் அப்படிங்கிறது வரும். முதலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சுவிட்சிங்க்கு ஒரு சில டேட்டாவாக வரும் பேரலாக. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஸ்கொயர்ட் ப்ரோட்டோக்கால்லே பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சீரியல் கிளாக்கு, சீரியல் டேட்டா அட்ரஸ், இந்த சீரியல் டேட்டா அட்ரஸ், சீரியல் கிளாக் அப்படிங்கிற இந்த சிக்னல் லைனை பயன்படுத்தி எந்த போர்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுமோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த சிக்னலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே சிக்னலாக இதில் கனெக்ட் பண்ணிவிடும். இப்போ வீடியோ 1 வீடியோ 2 வீடியோ 3 3 இன்புட் வருது இல்லையா. இப்போ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ரிமோட்டில் AV1 AV2 AV3 அப்படின்னு மாற்றுவோம் இல்லையா. இப்போ நம்ம ஏதாவது ஒரு AV1 அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சுவிட்சிங் கன்வெர்ட்டர் என்ன செய்யும் அப்படின்னா இங்கேருந்து அதுக்கு ஏற்றாப்புல டேட்டா வந்துச்சு அப்படின்னா, இப்போ வீடியோ 1 கனெக்ட் பண்ணுறதுக்கான டேட்டா வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் டிசபிள் பண்ணிவிட்டு இதை மட்டும் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ட் பண்ணி விட்டுரும் இந்த ஐசி. அப்போ டேரெக்டாக இதில் வரக்கூடிய பவர் சப்ளை அப்படிங்கிறது இதுக்குள்ளே போகும். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஐசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா VDD பவர் சப்ளையும் கொடுப்போம், கிரவுண்ட் அப்படிங்கிறது கொடுப்போம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, வீடியோ நம்ம கொடுத்து எந்த ஒரு அவுட்புட்டும் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியா இருந்துச்சுன்னா ஏதாவது சிக்னல் இல்லை கெப்பாசிட்டர் இல்லை ஜீனோ டயர்டு ஏதாவது கட்டாக இருந்தாலும் போயிருக்கும். இந்த மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐசியில் பொறுத்த வரைக்கும்
இந்த விடிடி பவர் சப்ளை போகாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த லைன் எதுவும் கட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ சிக்னல் அப்படிங்கிறது ப்ராசஸருக்குள்ளே போகாமல் இருக்கலாம். இல்லை இந்த ஐசிக்குள்ளேயே அந்த வீடியோ ப்ராசஸிங்கான அந்த செக்ஷன் மட்டும் அடிய வாங்கிருக்கலாம். இப்போ நம்ம எந்த செக்ஷன் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த போர்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய AV1 அப்படிங்கிறது இருக்குது, இங்கே AV2 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸருக்குள்ளே போகலை, ஒரே ஒரு வீடியோ இன்னும் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டுக்கு தான் இந்த 2 சிக்னல் அப்படிங்கிறது இன்புட்டாக போகுது. இதுல இருந்து தான் ஒரு காம்போசிட் வீடியோ பல்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ப்ராசஸருக்கு அப்படிங்கிறது போகுது. இப்போ நம்ம வந்து இதை நான் கலட்டிட்டு இந்த ஐசி இருக்கு இல்லையா, இது லைன் எங்கே விட்டுருக்கா, இதை சால்ட்ரிங் எது விட்டுருக்கா அப்படிங்கிறத பார்த்தேன். ஒரு சில இடங்களில் விட்டுருந்துச்சு, நான் பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஐசி இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போகக்கூடிய அந்த விசிசி, அதாவது விடிடி பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பவர் சப்ளை வந்து ஷார்ட் அப்படிங்கிறத காட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போகக்கூடிய அந்த விசிசி பவர் சப்ளை இருக்கு இல்லையா, அது வந்து ஷார்ட் காட்டுது. கிரவுண்ட் இங்கே வச்சுட்டேன், ஷார்ட் காட்டுது. இதில் நான் செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஜம்பர் மூலம் தான் இதனுடைய விசிசி பவர் சப்ளை போகுது இல்லையா. இந்த ஜம்பரை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணேன், எந்த ஒரு ஷார்ட் அப்படிங்கிறது காட்டலை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஜீனோ டயோடு அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் ரெகுலேட் பண்ணி இதுக்கு இன்புட் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இந்த ஜீனோ டயோடு அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜீனோ டயோடு தான் நமக்கு ஷார்ட் அப்படிங்கிறத காட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா SMT பேக்கேஜாக தான் அவங்க போட்டிருக்காங்க. நம்மகிட்ட அந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு 12 வோல்ட் ஜீனோ டயோடு அப்படிங்கிறத எடுத்து நம்ம இந்த இடத்துல மாட்டி இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம சரி பண்ணிடுவோம். இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டட வேலை நடக்கிறதுனால அங்கே டொக் டொக்குன்னு சவுண்டு வருது, அது இடையில அப்பப்போ வரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீனோ டயோடு இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிடுவோம். போனது இந்த ஜீனோ டயோடு. இப்போ நம்ம ஷார்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு ஷார்ட் அப்படிங்கிறது எதுக்குமே இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு 11 வோல்ட் ஜீனோ டயோடை வந்து ஃபிட் பண்ண போகிறேன். இதில் கேத்தோடு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கணும். அதுக்கடுத்து இந்த ஆனோடு அப்படிங்கிற பாயிண்ட்டை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஜீனோ டயோடை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து இந்த போர்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு டிவி அப்படிங்கிறத ஆன் பண்ணி பார்ப்போம், வீடியோ வருதா இல்லையா அப்படிங்கிறத. இப்போ அந்த ஜீனோ டயோடை மாற்றின உடனே நமக்கு அந்த இடத்துல வோல்டேஜ் அப்படிங்கிறது கரெக்டாக நின்றுச்சு. நின்ற உடனே நமக்கு படம் அப்படிங்கிறது தெளிவாக வந்துருச்சு, ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு.